தமிழக நிகழ்வுகளை சுருக்கமாகவும் விரைவுச் செய்திகளாகவும் பார்க்கலாம். சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் அமைந்துள்ள மரங்களை கணக்கெடுக்கும் பணியை ஆளுநர் வித்யாசாகர் ராவ் தொடங்கி வைத்தார். 156 ஏக்கரில் அமைந்துள்ள ஆளுநர் மாளிகையில் மரங்களை கணக்கெடுக்கும் பணியை மரக்கன்று ஒன்றை நட்டு வித்யாசாகர் ராவ் தொடங்கி வைத்தார். வரும் 13ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த பணிகளை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் மேற்கொள்ள உள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே ராஜகம்பீரம் கிராமத்தில் புறவழிச்சாலை அமைக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். மதுரை ராமேஸ்வரம் இடையே 4 வழிச்சாலை அமைக்கும் பணிகள் கடந்த ஆண்டு தொடங்கியது. 50% பணிகள் முடிந்துள்ள நிலையில் கிராம மக்களின் எதிர்ப்பால் பணிகள் பாதியில் நிறுத்தப்பட்டன. இந்த வழித்தடத்தை பார்வையிட்ட பொன் ராதாகிருஷ்ணன் வழிபாட்டு தலங்கள், வீடுகளை பாதிக்காத வகையில் புறவழிச்சாலை அமைக்கப்படும் என தெரிவித்தார். காவிரி ஆற்றில் தண்ணீர் பெருகவும் விவசாயம் செழிக்க வேண்டியும் கும்பகோணத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பாலக்கரையில் உள்ள டபீர் படித்துறையில் காவிரி அன்னை சிலைக்கு நடந்த வழிபாட்டில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனே அமைக்க வலியுறுத்தி விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தினர் திருவாரூர் தபால் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவிரி டெல்டாவில் சம்பா சாகுபடி பொய்த்ததால் வேலை இழந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட விவசாய தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு தலா 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் எழுப்பப்பட்டன. திருவாரூரில் LIC முகவரை தாக்கியதாக திமுகவின் முன்னாள் அமைச்சர் மதிவாணன் மற்றும் அவரது கார் ஓட்டுநர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பேட்டை தஞ்சையைச் சேர்ந்த LIC முகவர் கந்தசாமிக்கும் தற்போதைய கீழ்வேளூர் MLA மதிவாணனுக்கும் முன்விரோதம் இருந்ததால் தம்மை வழிமறித்து தாக்கியதாக கந்தசாமி போலீசில் புகார் அளித்துள்ளார். இந்த தாக்குதலில் காயமடைந்த கந்தசாமி திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சேலத்தில் குற்றவாளியிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு புகார் கொடுத்த நபருக்கு 5,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்த உதவி ஆய்வாளர் குறித்து வீடியோ ஆதாரங்களுடன் மாவட்ட காவல்துறை துணை ஆணையாளரிடம் புகார் அளிக்கப்பட்டது. சேலம் அரிசிப்பாளையம் பகுதியில் சட்டவிரோதமாக மாநகராட்சி பொது குடிநீர் குழாயில் இருந்து மின் மோட்டார் வைத்து தண்ணீர் திருடியதாக புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகார் கொடுத்தவர்களை நேரில் அழைத்து பேசிய உதவி ஆய்வாளர் குடிநீர் திருடியவர்கள் மீதான புகாரை திரும்பப் பெற 5,000 ரூபாய் லஞ்சம் கொடுக்க முன்வந்ததாக குற்றச்சாட்டு கூறப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டில் ஆக்கிரமிப்புகள் அகற்றுவதை தடுத்து நிறுத்தி போராட்டம் நடத்திய தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் தா. வெள்ளையன் கைது செய்யப்பட்டார். இந்த பகுதியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஆக்கிரமிப்பு அகற்றும் போது 50க்கும் மேற்பட்ட கடைகளின் முன் தரை தளங்கள் இடிக்கப்பட்டது. இந்த இடத்தை ஆய்வு செய்த வெள்ளையன் கடைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்ட ஊழியர்களை தடுத்து நிறுத்தி போராட்டம் நடத்தினார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் உள்ள ஆசனூர் தேசிய நெடுஞ்சாலையில் காட்டு யானைகள் வாகன ஓட்டிகளை மிகவும் அச்சுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் பெங்களூருவிலிருந்து சைக்கிளில் வந்த இத்தாலியின் ஸ்டோவிஸ் மோசஸ் தம்பதியினர் காட்டு யானைகளை படம் பிடித்தனர். இதனையடுத்து இருவரையும் அழைத்து வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்து அனுப்பி வைத்தனர். மேலும் வனச்சாலையில் பாதுகாப்புடன் செல்லுமாறும் இத்தாலி தம்பதியரை அறிவுறுத்தினர். புதுச்சேரி மருந்தக உதவி ஆணையர் மீதான குற்றச்சாட்டை விசாரிக்கும் குழுவை மாற்றக்கோரும் மனுவை பரிசீலிக்கும்படி அம்மாநில அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் மருந்தக ஆய்வாளராக இருந்த பாலசுப்ரமணியன் சில மருந்து கம்பெனிகளுக்கு சாதகமாக செயல்பட்டு பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டிருப்பதாக மணிகண்டன் MLA புகார் அளித்தார். இந்நிலையில் மருந்தக உதவி ஆணையர் பதவியில் பாலசுப்ரமணியன் அமர்த்தப்பட்டுள்ளதாகவும் தகுதியான அதிகாரிகளை கொண்ட புதிய விசாரணை குழுவை அமைக்க உத்தரவிட வேண்டும் எனவும் மனுதாரர் கோரியிருந்தார்.